இறைவா எங்களுக்கு மழை பெஞ்சது போதும், எங்களை எல்லாரையும் சுகமாக வைக்கணும். ஒரு ஆலயம் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு முன்பாக போய் இந்த ஒளியை இந்த தீயை அப்படியே மேலே காட்டுவாங்களாம். இப்படி தான் இந்த வழிபாடுகள் வந்தது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வாங்கி திரி வாங்கி விளக்கேற்றுற பழக்கம் நம்ம வீட்டில் வந்துச்சு. இன்னைக்கு தினந்தோறும் விளக்கேற்றுற பழக்கம் கூட நம்மகிட்ட வந்துருச்சு. அப்போது ஒரு நாளைக்கு விளக்கேற்ற முடியாட்டா கூட இல்லையா, நம்ம ஒரு நாளைக்கு விளக்கேற்ற முடியாட்டா கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு வீட்டுகளையும் அப்போ வீட்டுகளில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இன்னும் சேர்த்தீங்கன்னா இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஏற்றுவாங்க. நம்ம இன்னைய கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம்னு எதுக்கு ஏற்றுவாங்க அப்படின்னா, நம் முன்னோர்களுக்காக. நம் முன்னோர்களுக்கு அவர்களை வணங்கி எனக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி அப்பா அம்மா நமக்கு முன்னாடி இருந்தவங்க யார் இருந்தாலும் சரி, அவர்களை நினச்சி யம தீபம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு முகமாக வச்சு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் அந்த திரியை தெற்கு பக்கமாக எரிய விடுவாங்க. இது இது அந்த பழக்கத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்க. நம்முடைய முன்னோர்களை பார்த்தா ஆத்தாடி ஃபுல் சிலிக்குதுங்க. எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு அமாவாசை விரதம் முடியலை, அப்பா அம்மாவுக்கு திதி தர்ப்பணம் செய்ய முடியலை, இதெல்லாம் அவங்களால பழக்க தோஷத்தில் முடியலை, செய்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை, அது கிடைக்கல. இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் இல்லாமல் சுக்லம் இல்லாமல் அந்த இன உற்பத்தி ஆகாது. உண்மையா இல்லையா? அப்போது அந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிற போது இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல, அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு எங்களை நல்லபடியாக வைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் நாம் செஞ்ச தப்புகள்லாம் மன்னிச்சுட்டு யமலோகத்திலிருந்து அந்த யமனை நோக்கி அந்த தீபத்தை ஏற்றும்போது அந்த குற்றம் குறைகளை நீக்கப்பட்டு நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம முன்னோர்கள் அப்போ இருந்து இந்த பரணி தீபத்தை நாள் ஏற்ற ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய கணக்கு போட்டு போடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஒன்று யோசித்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த மனித இனம் வளர்ந்திருக்கிறது, பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவோ விஷயங்களை முன்னோக்கி வந்திருக்கோம். இதற்கெல்லாம் விதை போட்டது யார்? நம்முடைய முன்னோர்கள். இதற்கெல்லாம் விதையை போட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? நம்முடைய முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் அந்த வழியை வகுத்து கொடுக்கலைன்னா இன்றைக்கி நம்ம அந்த பாதையை தாண்டி போயிருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைக்கி பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா, நம்ம அறிவியல் வந்துருச்சு, விஞ்ஞானம் வந்துச்சு, நம்ம சொல்கிறோம். இன்னும் அடுத்த வருஷம் வரக்கூடிய பௌர்ணமி இந்த வருஷம் குறிச்சிடுறாங்க, அடுத்த வருஷம் வரக்கூடிய அமாவாசை இந்த வருஷம் குறிச்சிடுறாங்க, அடுத்த வருஷம் புயல் போகுதுங்கிறது இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் பார்க்க முடியுது. 60 வருஷம் பஞ்சாங்கம் அதான் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இந்த பஞ்சாங்கம் முன்கூட்டியே அப்போ எந்த அளவுக்கு கணிச்சு முன்னாடியே நமக்கு இந்த பஞ்சாங்கத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். அவங்கள நம்ம மறக்க முடியுமா? அவர்கள் காட்டிய வழி தான் இந்த வழிபாடுகள் எல்லாம், அவர்கள் காட்டிய நெறி தான் நாம் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாம். அவங்க கொடுத்த தைரியம்தான் இன்றைக்கி நாம் வழிபாட்டு இருக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டுகளுக்கும் காரணம். தெய்வத்தை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த தெய்வங்களை கும்பிட்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. சொல்லுவாங்க, நாங்கள் போகிற சாமியை கும்பிட போகணும், அதுக்கு ஒரு பூவோ மாலையோ தேங்காயோ வாங்கிக்கிட்டு போகணும், காசு வேணும்ல. அப்போது நீ போகிற போக்கில் அருகம்புல் கிடந்தா அந்த அருகம்புல்லை பிடி கொண்டு பிள்ளையாருக்கு போட்டு சாமி கும்பிடு. அருகம்புல் எல்லா இடத்துலையும் முளைச்சி கிடக்குமே. நிறைய விஷயங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இதைத்தான் கொண்டு போகணும்ல. நம்ம காட்டில் போகிற போக்கில் சாமிக்கு உகந்த பூக்கள் நிறையவே இருக்கும். நந்தியாவட்ட பூ இருக்குது, அரளிப்பூ இருக்குது, அருகம்புல் பூ இருக்குது, அருகம்புல் இருக்குது, அதே மாதிரி எருக்கம்பூ இருக்குது. நிறைய விஷயங்கள் காட்டில் கிடைக்குது. எதையாவது ஒன்று எடுத்துக்கூடிய சாமிக்கிட்ட போட்டு கும்பிட்டு போனால் சரிதான். இறைவன் எதையும்